இளமை, வளமை, பழமை, தொன்மை, செழுமை மட்டுமல்ல, கன்னித்தமிழ், செந்தமிழ், வண்டமிழ், பைந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி தமிழ்மொழி. செம்மொழிக்கான அத்தனை பண்புகளையும் கொண்டு செழிக்கும் மொழி தமிழ்மொழி. அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் இலக்கிய நிகழ்வில் முதல் முறையாக கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கிறார் நமது தலைமை பொறியாளர் அவர்கள். தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் தனது கன்னி உரையை, சிறப்புரையை தர வருமாறு மதிப்பிற்குரிய தலைமை பொறியாளர் ஐயா திரு க. ரவிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பலத்த கரகோஷம் ஒலிக்க. அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும்போது இது பேச்சு ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சில நினைவுகள் எனக்கு சொல்லணும்னு தோணுது. நான் முதல்ல ஒரிசாவில் பரதீப் துறைமுகத்தில் உதவி பொறியாளரை ஜாயின் பண்ணும்போது என்னை சுற்றி எல்லாமே ஒரே மக்கள் தான். ஒரே ஒருத்தர் தான் தமிழ்காரர் இருந்தார். அந்த சூழ்நிலையில் ஒரு மாதம் கழித்து இன்னொரு தமிழ்கார் கேட்கும்போது அது தமிழ் மொழியை பற்றி வருமே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வேறு எதுவும் பேசவே கிடையாது. ஹிந்தி பேசணும், இங்கிலீஷ் பேசணும், தமிழ் மட்டும் பேசவே முடியாது அங்கே. அந்த சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் தமிழ் கூட பேச மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த சமயத்தில் ஒருத்தர் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார்னா பயங்கரமாக இருக்குது. அதுவே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு. கடையோ தமிழ்காரா, அப்போ நீங்கள் எந்த ஊர், நாங்கள் எந்த ஊருன்னு பேசி அது தமிழில் போக போயிட்டே இருக்கும் பேச்சு. அது ஒரு பாக்கியம். இன்னொன்று 1995 புவனேஸ்வர் தமிழ் சங்கம், அது ஒரு பெரிய சங்கம். அது தமிழ் சங்கம் பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 3000 மெம்பர்ஸ் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு 18 பேர் IAS ஆஃபீஸர்ஸ். அது பெரிய ரொம்ப விழாவாக நடக்கும். அது ஒரு தமிழ் சங்கம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நிகழ்வு நடக்குன்னா அன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரிசாவுக்குள்ளே எத்தனை தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு அன்றைக்கெல்லாம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்க ப்ரோக்ராம் இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். எல்லோரும் தமிழ் மக்களோட பேசுகிறது, பழகிறது, அவங்களோட குடும்பத்தோட குழந்தைகளை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறது, நாட்டியம் ஆடுறது, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி எல்லாமே நடக்கும். அதில் ரொம்ப சௌகரியம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்சதுக்கு அடுத்த முறையாக நான் இந்த விழாவில் கலந்துக்கிறத பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இல்லாமல் என்னோட இன்னொரு நண்பர் ஒருத்தர் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஆக்சுவலாக இந்த பரதீப்க்கு அடிக்கடி இந்த கோல் செக்கிங் பண்ணுறதுக்கு வருவாங்க, குவாலிட்டி செக்கிங் பண்ண. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பரதீப்க்கு வருவார். வரப்போ ஃபுல்லாக ஒரு 10 புக்கு எனக்கு எடுத்துகிட்டு வர்றார் தமிழ் படிக்கிறதுக்கு. தமிழ் அவர் எழுதின கவிதைகளை படிங்கன்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆக்சுவலாக நீங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கார், எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லாட்டி அவரை வர சொல்லியிருந்திருப்பேன் ஆக்சுவலாக எனக்கு. என்னையோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் நான் நிற்பது வெறும் புத்தகங்களை பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, தமிழின் மீது அன்பு கொண்ட ஒரு எழுத்தாளரின் ஆழமான சிந்தனைகளை வரவேற்க மட்டும்தான். கணிதத்தின் மகாகவி மற்றும் தினம் ஒரு தமிழ் மொழி, தினம் மொழி தமிழ் மொழி அப்படின்றப்ப இதில் நிறைய பார்க்கணும். நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். நம்ம டேபிளில் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும். கேலண்டரில் நம்ம ஒவ்வொரு தடவையும் கிளிக்கிறப்ப பார்ப்பாங்க, ஒரு கீழே ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த புக்கு நான் ஃபுல்லாகவே படிக்கலை, சும்மா தற்செயலாக தான் ஒரு சமயம் திறந்து பார்க்குறோம். ஒரு சில வகையை பார்க்கும்போது நம்ம முன்னாடி பேசினவர் மாதிரி எண்ணத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. எண்ணம் நல்லா இருந்தால் செயல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அதுலேருந்து நிறையா கருத்துக்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த 2 தலைப்புகளையும் பார்த்த உடனே எனக்கு ஒரு உண்மை தோன்றுது. ஒரு நூல் அறிவை நோக்கி செல்லுது, மற்றொரு நூல் உணவை நோக்கிறது. ஆனால் இரண்டின் மையமும் தமிழ்தான். எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது.
காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம தெங்கச்சி கோஸ்வாமி சுவாமிநாதன் தெரியும் அவங்களுக்கு. அவரோட காலையில் எந்திரிச்சோன்னு அவரோட ஒரு கருத்து கேட்பேன். எப்பயுமே அது ஒரு பழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த இதுக்கு ஆக்சுவலாக ரிப்பீட்டேஷனாக இருந்தால் கூட கேட்டுருவேன். அதே மாதிரி இப்போ இரவு படுக்கும் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல சொல்கிறதுக்காக இப்போ ரீசண்டாக பர்வீன் சுல்தானாவோட அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்பேன். என்ன மாதிரி மோட்டிவேட்டிங் ஸ்பீச்சஸ்லாம் வரும்னு சொல்லி அது ஒரு கேட்க பழக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழை மறந்துக்க மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நம்மளோட எண்ணத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு அது உதவுன்றதுனால கேட்குறேன். அதே மாதிரி இவரோட முகங்களும் அந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கிறதுக்கு நல்லபடி அமையும்னு நினைக்கிறேன். கணிதத்தின் மகாகவி என்ற நூல் மிகவும் தனித்துவமான முயற்சி. ஏனெனில் கணிதத்தை பற்றி பலர் எழுதலாம், ஆனால் கணிதத்தை கவிதையாக்குவது வெறும் எளிதல்ல. ஸ்ரீனிவாச ராமானுஜன் போன்ற ஒரு மாபெரும் மேதையை பற்றி எழுதுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அவரை பற்றி உலகம் இன்னும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் எழுதிய சூத்திரங்களை இன்னும் விஞ்ஞானிகள் பலர் புரிந்து கொள்ள முடியாமலே முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மனிதரை தமிழ் கவிதை நடையில் அணுகுவது என்பது அறிவுக்கும் கலைக்கும் இடையே ஒரு பாலம் அமைப்பது போன்றது. இன்றைய தலைமுறைக்கு மிக அவசியமான ஒன்றுதான் இது. அறிவியல் ஒரு பக்கம், கலை ஒரு பக்கம் என்று பிரிந்து போகாமல் இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து மனிதனை முழுமையாக்க வேண்டும். இந்த நூல் ஒரு வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, வறுமை இருந்தாலும் உயர முடியும் என்ற நம்பிக்கையின் குரல், திறமைக்கு எல்லைகள் இல்லை என்பதன் சாட்சி. ஒரு சிறிய வீட்டிலிருந்து உலக கணித மேடைக்கு சென்ற ராமானுஜம் இன்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் கனவாக இருக்கிறார். அந்த கனவை தமிழில் உயிர்ப்பித்து வைத்திருப்பது இந்த நூலின் மிகப்பெரிய வெற்றி. அதேபோல் தினம் ஒரு தமிழ் துளி, இந்த தலைப்பே ஒரு அழகான சிந்தனை. இந்த மனிதனுக்கு தகவல்கள் அதிகம் தேவைப்படுகின்றன, ஆனால் உள்ளத்தை தொடும் சிந்தனைகள் குறைந்து விடுகின்றன. அந்த நேரத்தில் தினமும் ஒரு தமிழ் துளி என்ற எண்ணம் ஒரு மருந்தை போல் எனக்கு தோன்றுகிறது. மொழியை நேசிக்க செய்யும் மருந்து, சிந்திக்க செய்யும் மருந்து, மனதை மென்மையாக்கும் மருந்து. 365 நாட்களுக்கு ஒரு தமிழ் சிந்தனை என்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை பயணம். ஒரு நல்ல வரி, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல சொல் ஒரு மனிதனின் நாளையே மாற்றிவிடும் சக்தி கொண்டவை. அதனால் இந்த நூல் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ் மீது அன்பு கொண்ட அனைவருக்கும் மிகவும் தேவையான ஒன்று என்று நான் நம்புகிறேன். இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மொழிகளும் மெதுவாக சந்தை மதிப்பின் அடிப்படையில் அளக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும் நேரத்தில் தமிழை சரியான வழியில் கொண்டு வர முயற்சிப்பது மிகப்பெரிய பண்பாட்டு செயல். இந்த 2 நூல்களிலும் நான் ஒரு பொதுவான விஷயத்தை பார்க்கிறேன். அது அறிவை தமிழில் பேச வேண்டும் என்ற முயற்சி. தமிழ் என்பது வெறும் பழமையான மொழி அல்ல, அது புதிய சிந்தனைகளையும் சுமக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மொழி. அதை இந்த நூல்கள் மீண்டும் நினைவூற்றுகின்றன. இந்த அரிய படைப்புகளை எழுதிய ஆசிரியருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவரது எழுத்து பயணம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். இன்னும் பல நூல்கள் தமிழுக்கு கிடைக்க வேண்டும். இன்று இந்த நூல்களை பெறுவது எனக்கு மிக மரியாதையாக நான் கருதுகிறேன். இந்த விழாவை அழகாக ஏற்பாடு செய்தவருக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன தரப்பு வந்து சாருக்கு வைக்க போகிறேன். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம டைமண்ட் ஜூப்ளி பில்டிங் இருக்குது. அந்த டைமண்ட் ஜூப்ளி பில்டிங்க்கு மேலே ஒரு மல்டிபர்பஸ் ஹால் ஒன்று பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரொபோசல் ஒன்று போட்டு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ப்ராபப்ளி ஒரு 400 சீட்டிங் கெப்பாசிட்டி வர மாதிரி அது பெரிய இதில் போயிட்டுருக்கு. அது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு, ஒரு செகண்ட் ஃப்ளோரும் சேர்த்து ஒரு அரங்கம், மேலே ஒரு அரங்கம் மாதிரியும் கீழே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு எதாவது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஒரு மேரேஜ் பண்ணணும்னா கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா கூட பண்ண முடியும் அந்த இடத்துல. அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த பில்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்டடத்துக்கு, அந்த அரங்கத்துக்கு ராமானுஜர் அரங்கம்னு பேர் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார்.
தமிழ் பேசாத ஊரில் பணியில் சேர்ந்தது, அங்கே தமிழ் பேசும் தமிழர்களைக் கண்டு அகமகிழ்ந்து பல செய்திகளை சுவையாக பகிர்ந்து தனது கன்னி உரையை, சிறப்புரையை கலக்கலாக பதிவு செய்த நம்மை மகிழ்வித்த தலைமை பொறியாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உளம் கனிந்த நன்றிகள்.